பெருந்தகை ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டையொட்டி அவரது நினைவிடத்தில் அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், செந்தில் பாலாஜி ஆகியோர் மரியாதை செய்தனர். விவசாயிகளை ஒன்று திரட்டி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதனை நிறைவேற்றி தந்தவர் ஐயா நாராயணசாமி நாயுடு. அமைச்சர் மு.பே. சாமிநாதன் புகழாரம். உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள நினைவிடத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அமைச்சர் சாமிநாதன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டையொட்டி இன்று அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. அவர் புகழ் ஓங்க வேண்டும் என அவரது குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாராயணசாமி ஐயா பிறந்த ஊரான வையம்பாளையத்தில் நூற்றாண்டு வளைவு அமைக்கவும், துடியலூர் அருகே NGGO காலனி ரயில்வே மேம்பாலத்திற்கு அவரது பெயர் சூட்டவும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் அவரது குடும்பத்தினர் சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அதனை முதல்வரின் கவனத்திற்கு நானும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் எடுத்து சென்று நிறைவேற்றி தர உறுதியளிப்போம் என தெரிவித்தார். முன்னதாக நாராயணசாமி நாயுடு அவர்களின் பேரன் பிரபு அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மேயர், மாவட்ட செயலாளர்கள் கார்த்திக், தோஆ ரவி, தளபதி முருகேசன், பணப்பட்டி தினகரன், TR சண்முகசுந்தரம், மேயர் ரங்கநாயகி, அசோக் பாபு ஆறுகுட்டி, கீரணத்தம் ராசு, திருமூர்த்தி, ஏர்போர்ட் ராஜேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு அவருடைய 100வது பிறந்த நாள். அந்த வகையில் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க தன்னுடைய இறுதி மூச்சு வரை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர். வட்ட அளவிலே துவங்கிய விவசாயிகள் அமைப்பு அதற்கு பிறகு அகில இந்திய அளவில் பரவக்கூடிய வகையில் தன்னுடைய திறனால், ஆளுமை திறனால் அந்த சங்கத்தை வலுவடைய செய்து, அது மட்டுமல்ல விவசாய பெருமக்களை ஒன்று திரட்டி பல்வேறு கோரிக்கைகளை அரசுகளுக்கு வைத்து அது நிறைவேறக்கூடிய வகையில் பாடுபட்டவர். சில திட்டங்கள் நிறைவேறுகிற போது அவர் இல்லை என்கின்ற ஏக்கம் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. குறிப்பாக கட்டணமில்லாத விவசாய பம்பு செட்டுகளுக்கு கட்டணமில்லாத மின்சாரத்தை முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் 3வது முறையாக 89ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவருடைய கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்கள் அன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில், அதேபோல் விவசாய கடன் தள்ளுபடி என்கிற வகையில் அன்றைக்கு ஐயா முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதலில் முழுக்க 7000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருந்தவர் 2006ஆம் ஆண்டு 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இப்படி பல்வேறு வகையில் விவசாயிகளுக்காக நம்முடைய ஐயா நாராயணசாமி நாயுடு அவருடைய கோரிக்கையை, அவருடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றியவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட கூட்டணி அமைத்து அரசியல் களம் கண்டவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள். எனவே அவர் புகழ் ஓங்குகிற வகை இன்றைக்கு மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரக்கூடிய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவர் இந்த பகுதியினுடைய கோரிக்கை ஏற்று, விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று, அவருடைய குடும்பத்தாருடைய கோரிக்கை ஏற்று இந்த வையம்பாளையம் ஊருக்கு வரக்கூடிய வகையில் அவருடைய பெயரில் வளைவு அமைக்கிறதற்காக நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார்கள். அதேபோல் நம்முடைய ரயில்வே மேம்பாலம் வகையில் NGO காலனி குருடம்பாளையம் துடியலூர் கோயில்பாளையம் இணைப்பு சாலையில் அமைக்கப்படும் இந்த வளைவு, அதேபோல் குருடம்பாளையம் NGO காலனி ரயில்வே மேம்பாலத்திற்கு அதுவும் கழக அரசு இருந்தபோது அறிவிக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலம். எனவே அந்த வகையில் அந்த ரயில்வே மேம்பாலத்திற்கு ஐயாவுடைய பெயரை வைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் நானும் நம்முடைய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையெல்லாம் எதிர்காலத்தில் நிறைவேறுவதற்கு நிச்சயமாக உறுதியெடுப்போம் என்று நேரத்தை சொல்லி, ஐயாவுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய புகழ் ஓங்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.